Sorry, hello, 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 இருக்கீங்களா? ஆ ஹலோ. ஆ தெரியுது. ஸ்ட்ரீம் தெரியுது. சரி, அதான். ஆ ஸோ நேத்து வந்து டைப் கன்வர்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே நம்ம படிச்சிருப்போம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஒரு இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் தென் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இஃப் எல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் தென் அது ஆ கூடயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்விட்ச் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா ஒரு விஷயம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னாலே எனக்கு என்னது ஒரு ஸ்பெசிபிக் பிளாக் ஆஃப் கோடை வந்து எனக்கு என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் எனக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஒரு பிளாக் வந்து அந்த கண்டிஷன் எனக்கு தப்பா இருக்குன்னா அது என்ன பண்ணும் நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு பிளாக் ஆஃப் கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் வந்து கரெக்டா இருந்ததுன்னா அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்றதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ்ல வந்து பாருங்க. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் வர நம்ம ஆல்ரெடி எல்லா லாங்குவேஜ்லயுமே படிச்சிருப்போம் இல்லையா? சோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா வர கான்செப்ட்னா இந்த டெர்னரி ஆபரேட்டர் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இஃப் கண்டிஷன். சோ இஃப் அப்படின்னா என்னன்னா அதாவது நான் கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் எனக்கு அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் அப்படின்றத போட்டுட்டு சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் போட்டு என்ன பண்றேன் பாரந்தசிஸ்குள்ள எனக்கு இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும் நான் உள்ள எழுதக்கூடிய இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் எனக்கு தப்பா இருக்குன்னா என்ன பண்ணிடும் இந்த கோடுக்குள்ளேயே அது வராது. ஓகேவா? சோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் இஃப் ஸ்டேட். சோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் லெட் நம்பர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு 2ன்ற வேல்யூவை நான் அசைன் பண்ணிருக்கேன். இஃப் என்ன பண்ணிருக்காங்க நம்பர் கிரேட்டர் தென் 0வா இருந்தா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இப்போ எனக்கு இந்த நம்பர் 2 அப்படின்றது எனக்கு 0வோட கிரேட்டரா? ஆமா கிரேட்டர். அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு என்னது ட்ரூ. கரெக்டா? அப்ப உள்ள எழுதக்கூடிய இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து ஆரோ வந்து உள்ள போட்டு காட்டியிருக்காங்க. இப்போ இதுவே எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இப்போ இந்த இடத்துல நான் நம்பர்ன்ற வேரியபிள் நான் என்ன பண்ணிருக்கேன் -2 அப்படின்ற வேல்யூவை கொடுத்துருக்கேன். இப்போ -2 0வோட கிரேட்டரா எனக்கு கிடையாது. கரெக்டா? ஸோ 0வோட கம்மி. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன பண்ணாது இந்த கோடுக்குள்ள போகவே செய்யாது. டைரக்டா இது எங்க முடியுதோ எனக்கு அதோட நெக்ஸ்ட் லைனுக்கு என்ன வந்துடும் எனக்கு டைரக்டா வந்து. ஓகேவா? புரியுது. சோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் நம்பர் வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இஃப் நம்பர் மாடுலஸ் 2 which is equal அதாவது ட்ரிபிள் ஈக்குவல் கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா நான் கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்ண சொல்றேன் கிவன் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். இல்ல அப்படின்னா இஃப் நம்பர் மாடுலஸ் ஆஃப் 2 which is not equal to 0வா இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்றேன் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்டா இருந்ததுன்னா அப்ப நமக்கு பதிலா இங்க யார் வருவா எனக்கு 20 வரும். அப்ப 20 மாடுலஸ் 2 போடுறப்ப எனக்கு என்ன வரும் 0 வரும். கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும் அவுட்புட்ல ஈவன் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதுவே இதுல பாக்குறப்ப என்ன ஆகும் எனக்கு
உள்ள வந்து செக் பண்ணும். இந்த இடத்துலயே எனக்கு என்ன ஆயிடும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ உள்ள எனக்கு போகவே செய்யாது. ஓகேவா? புரியுது. அண்ட் தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப்னா இப்ப நம்ம என்ன பார்த்தோம், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்கு நம்ம இஃப் பார்த்தோம் இல்லையா? ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எனக்கு இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த இன்னொரு பிளாக் தான் எனக்கு என்னது எல்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸா இருந்ததுன்னா என்ன ஆகும் எனக்கு, தென் இந்த எல்ஸ் பிளாக்ல எனக்கு என்ன கோட் இருக்கோ அந்த கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர்ல 2 இருக்கு, நம்பர் கிரேட்டர் than 0. ட்ரூவா இருந்தா என்ன ஆகும், உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணிடும், எனக்கு இந்த எல்ஸ் பிளாக்குக்குள்ள ப்ரோக்ராம் போகவே செய்யாது. டைரக்டா இதோட முடியுது. முடிஞ்ச உடனே எல்ஸை விட்டுட்டும் வெளியே வந்து. ஓகேவா? புரியுதா? இஃப்ல ஏன்னா கண்டிஷன் எனக்கு ட்ரூ, கரெக்டா? ஸோ அப்ப கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு எல்ஸ்குள்ள என்ன பண்ணாது, எனக்கு போகவே செய்யாது. ஸோ போகாம டைரக்டா இது இதோட முடியுது, கரெக்டா? எல்ஸ். ஸோ இதுக்கு வெளியே வந்து எனக்கு என்ன பண்ணும், இருக்கிற கோட எக்ஸிக்யூட். இதுவே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படி, இப்போ நம்பர் கிரேட்டர் than 0 இருக்கு, -2. இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணிரும், இஃப் அப்படின்ற கோட்குள்ள போகாம எல்ஸ் பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும், பண்ணிட்டு வெளியே வரும். ஓகேவா? ஓகே. புரியுதா? புரியுது. சோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. லெட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இஃப் ஏஜ் கிரேட்டர் than or equal to 18, ஸோ 18 விட பெருசா இருந்தது அப்படின்னா 18 அண்ட் தென் 18 விட பெருசா இருக்கும். ஏன்னா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், வெறும் கிரேட்டர் than யூஸ் பண்ணல, கிரேட்டர் than or equal யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ 18 18க்கு மேல, ஸோ எந்த ஏஜ் வந்தாலும் அது என்ன பண்ணிடுவோம், console.logல you are eligible அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும், கரெக்டா? அப்ப இங்க என்ன இருக்கு, எனக்கு 25. அப்ப 25 கிரேட்டர் than or equal to 18 எனக்கு, ஆமா கரெக்டா? சோ 25 18 விட பெருசுதான். அப்ப யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்றது எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகும். ஓகே, புரிஞ்சது. அண்ட் தென் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டா? சோ ஒரு கண்டிஷன் செக் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இதுவே எனக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா தென் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன பண்றேன், இஃப்ல நான் முதல் கண்டிஷன் கொடுப்பேன், சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு பிளாக் ஆஃப் போடுறோம். அடுத்து எல்ஸ் இஃப். ஸோ இந்த எல்ஸ் இஃப்ல நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட அடுத்த கண்டிஷன் நான் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எத்தனை எல்ஸ் இஃப்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் எனக்கு முடியறப்ப என்ன பண்ணும், இது எதுவுமே இல்லைன்னா எல்ஸ் எனக்கு என்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா தென் நம்ம இந்த எல்ஸ் இஃபை இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கும் இதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இஃப்குள்ள நம்பர் வந்து 2ன்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன் வேல்யூ. நம்பர் கிரேட்டர் than 0வா இருந்ததுன்னா இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ட்ரூ. அப்ப என்ன ஆகும், எனக்கு இது இந்த பிளாக் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்ணும், கரெக்டா? ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப இது என்ன பண்ணும், ரிமைனிங் இருக்கிற எதையுமே பார்க்க, சாரி ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த பிளாக் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இது என்ன பண்ணிடும், இதுல உள்ள வர எந்த கண்டிஷனையும் இது செக் பண்ணாது, டைரக்டா என்ன பண்ணிடும், விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ இதுவே செகண்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எப்படி வரும், இந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மொதல் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுவே செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னு வைக்கிறேன். இப்போ மொதல் கண்டிஷனை பார்க்கும், இப்போ இங்கே 0 தான் இருக்கு. இங்க கவனிங்க, நான் நம்பர் கிரேட்டர் than or equal to 0ன்னு கொடுக்கல. இதுவே நான் கிரேட்டர் than or equal 0 கொடுத்ததுன்னா என்ன ஆயிருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கும், கரெக்டா? நான் வெறும் கிரேட்டர் than 0வா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ 0 கிரேட்டர் than 0வா கிடையாது, அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த இஃப் பிளாக் அதை விட்டுரும். அடுத்து ரெண்டாவது யார் இருக்கா, ஸோ செகண்ட் கண்டிஷனுக்குள்ள வரும். அப்ப நம்பர் ஈக்குவல் டு 0, அப்ப 0 ஈக்குவல் டு 0வானா கரெக்டா? அப்ப இது என்ன பண்ணும், இந்த பிளாக் ஆஃப் கோட மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ மீதி கோட என்ன பண்ணாது, இது பார்க்காது. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸா இருந்தா, ஸோ இஃப்ல -2, ஓகே, நம்பர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்
-2 எடுத்திருக்கேன். நம்பர் கிரேட்டர் than 0வா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். செக் பண்றப்போ இல்ல கரெக்டா. சோ அப்ப இந்த பிளாக் வந்து எனக்கு என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. அடுத்து ரெண்டாவது உள்ள கண்டிஷனை செக் பண்ணும். சோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இது என்ன பண்ணும், டைரக்டா ரிமைனிங் இருக்கிறது எனக்கு எல்ஸ் பிளாக் கரெக்டா. சோ அப்ப எல்ஸ் பிளாக்ல நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? புரியுது. சோ இப்ப இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்ட் நம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இஃப் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கேன், நம்பர் கிரேட்டர் than 0வா இருந்தது அப்படின்னா கன்சோல் டாட் லாக்ல கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிருக்கேன். எல்ஸ் இஃப் அப்படி இல்லையா, நம்பர் லெஸ் தென் 0வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவது ஒரு கண்டிஷன்ல நான் செக் பண்றேன். கொடுத்திருக்கிற நம்பர் 0விட கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். இருந்ததுன்னா நெகட்டிவ்னு பிரிண்ட் பண்ணேன். அப்படி ரெண்டுமே இல்ல அப்படின்னா எனக்கு நம்பர் 0 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லிடுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூவா? சோ 0 கிரேட்டர் தென் 0வா எனக்கு? இல்ல ஈக்குவல் தானே. அப்ப இது என்ன ஆயிரும், எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அது என்ன பண்ணும், எனக்கு அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். சோ நம்பர் லெஸ் தென் 0, அதாவது 0 லெஸ் தென் 0வா எனக்கு? இல்ல. அப்ப இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது யாரு, எனக்கு எல்ஸ் பிளாக். அப்ப எல்ஸ் பிளாக்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், given number is 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ அப்ப இதுதான் என்ன ஆகும், என்னோட அவுட்புட்ல எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுவரை இஃப் எல்ஸ் ஓகேவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இருக்கா அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? இல்ல டவுட்ஸ் இல்ல. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்விட்ச் ஸ்டேட்மென்ட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சோ மல்டிபிள் எல்ஸ் இஃப் இப்போ வந்து நான் நிறைய கண்டிஷன் கொடுத்து செக் பண்றேன் அப்படின்னா தென் மல்டிபிள் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. சோ அதே மாதிரி நான் நிறைய கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம என்னவும் பண்ணலாம், மல்டிபிள் எல்ஸ் இஃப் பதிலா நம்ம இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நான் நிறைய எல்ஸ் இஃப் கொடுக்குறப்ப அது என்ன பண்ணும், ஒவ்வொரு இதா போயிட்டு செக் பண்ணும் கரெக்டா. சோ அந்த மாதிரி டைமிங்ல நிறைய கண்டிஷன்ஸ் வருதுன்னா எல்ஸ் இஃப் பதிலா நான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது நிறைய கண்டிஷன் நம்ம செக் பண்ண போறோம்னா இந்த மாதிரி. சோ ஸ்விட்ச் சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ என்ன பண்றேன், ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து உள்ள வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ள என்ன பண்றேன், கேஸ் 1 அதாவது கேஸ் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? சோ கோலன் வைக்கணும், நம்ம வைக்க வந்து மறந்துடக்கூடாது. உள்ள என்ன பண்றேன், என்னோட ஸ்டேட்மெண்ட் அதாவது எனக்கு என்ன லைன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ என்ன கோட் எழுதணுமோ அதை எழுதிட்டு தென் பிரேக் கொடுப்போம். ஓகேவா? ஸோ பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ரெண்டாவது கேஸ் எழுதுறேன். ஸோ கேஸ் அண்ட் தென் அதுக்கான ஒரு வேல்யூ கொடுக்குறேன். தென் உள்ள எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரணுமோ அதை கொடுக்குறேன், தென் பிரேக். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை கேசஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் ஸ்விட்ச் கேஸ். ஓகேவா? ஸோ எத்தனை கேசஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, எத்தனை கண்டிஷன் செக் பண்ணணுமோ அத்தனை கேசஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம டிஃபால்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ கேஸ் 1ஓட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே கேஸ் 1ல இருக்கக்கூடிய இதுக்கு அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தென் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் கோட எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஒருவேளை எனக்கு கேஸ் 1 மேட்ச் ஆகல, இப்ப நான் கொடுத்துருக்கிற கண்டிஷன் தப்புன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணும், அது இல்லையா, அப்ப ரெண்டாவது கேஸ்க்கு போகும். அதுல போயிட்டு என்ன பண்ணும், அதே மாதிரி செக் பண்ணும் நான் கொடுத்துருக்கிறது இதுவும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்டா இருந்ததுன்னு வைங்களேன், தென் என்ன பண்ணும், எனக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வரும். அப்படியும் இல்ல அதுவும் தப்பா இருக்குன்னா அது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் அடுத்து உள்ள கேஸ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ ஒருவேளை அதுவும் தப்பா இருந்ததுன்னா தென் லாஸ்ட் நம்ம இங்க கொடுத்தோம் இல்லையா, சோ டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டிஃபால்ட்ல எனக்கு யார் இருக்காங்களோ சோ அந்த கோட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணிரும், எனக்கு வெளியே வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கும்
ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கான்ஸ்ட் மார்க்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஈக்குவல் டு 85. அப்போ நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன், அதுக்கு 85ன்ற வேல்யூ நான் அசைன் பண்ணிருக்கேன். லெட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்கேன். இப்போ ஸ்விட்ச்ல நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட எக்ஸ்பிரஷன்ல ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுக்கிறேன். ஸோ இந்த கேஸ் 1ல நான் என்ன பண்ணிருக்கேன், மார்க் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 90யா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 90 அண்ட் 90 விட கிரேட்டரா இருந்ததுன்னா இந்த பிரான்ச் வேரியபிள்ல நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லி. ஸோ அதாவது இந்த வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் பிரேக் பண்ணியாச்சு. இது கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல எனக்கு என்ன இருக்கு, இந்த மார்க் வந்து எனக்கு 90 அண்ட் தென் அதை விட கிரேட்டரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பிரேக். அடுத்து கேஸ் 2, அதாவது அடுத்த மார்க்ல நான் என்ன பண்றேன், அடுத்த கேஸ்ல வந்துட்டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 80. ஸோ 80 விட அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றேன். ஸோ ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா பிரான்ச்ல எனக்கு என்ன பண்ணிக்கோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ற வேல்யூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒவ்வொரு கண்டிஷனா கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் பாருங்க, நான் டிஃபால்ட்ல என்ன பண்ணிட்டேன், பிரான்ச் ஈக்குவல் டு பயோடெக்னாலஜி அப்படின்றத கொடுத்து பிரேக் பண்ணிட்டேன். இதோட எனக்கு என்ன ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆன ஸ்விட்ச் இதோட முடியுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ லாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த தெரியுதா தெரியுது. லாக்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்டூடெண்ட் பிரான்ச் நேம்ஸ் அப்படின்றத போட்டுட்டு கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேனா. ஸோ போட்டுட்டு என்ன பண்ணிருக்கேன், டாலர் சிம்பிள்ல பிரான்ச் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி சொல்லியிருக்கேன், கர்லி ஃப்ரேஸ்குள்ள சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி சொல்லியிருக்கோம், ஏன்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், பிரான்ச்ன்ற ஒரு வேரியபிளை எடுத்திருக்கேன் கரெக்டா. ஸோ அதுதான் உள்ள ஃபுல்லாவே என்ன பண்ணுது, என்னோட வேல்யூ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அப்ப அதை இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா தென் நான் இந்த டாலர் சிம்பிள் போட்டு என்ன பண்றேன், இது கர்லி ஃப்ரேஸ்க்குள்ள பிரான்ச் அப்படின்றத நான் சொல்றேன். இது வந்துட்டு சிங்கிள் கோட் கிடையாது. இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்றப்போ உங்களோட அந்த கீபோர்ட்ல பாருங்க, இந்த 1 இருக்கா, 1க்கு லெஃப்ட் சைட்ல ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அதுல வந்துட்டு ஒரு லைட்டா ஒரு டிக் மாதிரி இருக்கா, 1 டிக் மாதிரி இருக்கா, அந்த சிம்பிள் தான் இங்க போட்டிருக்காங்க. இது வந்து சிங்கிள் கோட் கிடையாது. ஓகேவா? சிங்கிள் கோட் கிடையாது, அந்த டிக் தான் யூஸ் பண்ணும். அதை போட்டாதான் என்ன ஆகும், இந்த டாலர் சிம்பிள் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதுல பிரான்ச்ன்றது கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும், ப்ரோக்ராம் உள்ள வர்றப்போ இப்போ என்னோட மார்க் 85 அப்படிதானே. இப்போ அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்டா வரும், எந்த கண்டிஷன் எனக்கு ஒர்க் ஆகுது, ஸோ கேஸ் 2 தான் எனக்கு கரெக்டா. ஸோ நான் என்னோடது 85, 80 அண்ட் 80 அபோவ்ல தான் நான் இருக்கேன். அப்போ பிரான்ச்ல என்ன இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இவன் வந்து எனக்கு ட்ரூ ஆயிட்டான். ஸோ மித்த ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு செக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அவுட்புட்ல எனக்கு என்ன வரும், ஸோ ஸ்டூடெண்ட் பிரான்ச் நேம்ஸ் அப்படின்றத போட்டு பிரான்ச்ல இப்போ எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது என்ன பண்ணும், என்னோட அவுட்புட்ல வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சது. அடுத்தது வந்து டெர்னரி ஆபரேட்டர். ஓகே, சோ இந்த டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்றது என்னன்னா, சேம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இஃப் எல்ஸ் பார்த்தோம்ல, சோ அதே விஷயம் தான். இப்ப நான் இஃப் எல்ஸ் போட்டப்ப நான் என்ன பண்ணேன், இஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி உள்ள பிளாக் ஆஃப் கோட் எழுதுனேன், அதை க்ளோஸ் பண்ணேன், அடுத்து எல்ஸ் ஓபன் பண்ணேன், அதை ஓபன் பண்ணி உள்ள லைன் எழுதி க்ளோஸ் பண்ணேன். சோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா. சோ அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இப்ப இதோட சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோட கண்டிஷன் கொடுக்கணும். எனக்கு எந்த கண்டிஷனை செக் பண்ணுமோ அந்த கண்டிஷனை கொடுக்கணும். கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன், இந்த ரெண்டு தான் டெர்னரி ஆபரேட்டர். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் இங்கேயே கொடுத்துடணும். வேல்யூ இஃப் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ கண்டிஷன் கொஸ்டின் மார்க் கொடுத்து கரெக்டான்னு பார்க்குறேன். கரெக்டா இருந்தா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இங்க சொல்லணும். எல்ஸ் தப்பா இருந்தா, ஸோ அதுக்கு நான் கோலன் வச்சு என்ன சொல்றேன், தப்பா இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? இதுதான் வந்துட்டு டெர்னரி ஆபரேட்டர். கொஸ்டின் மார்க் கோலன். ஸோ கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி எனக்கு என்ன வரணும், கண்டிஷன் வரணும். இதுக்கப்புறமா வேல்யூ ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் அண்ட் ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
லெட் ஏஜ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணியிருக்கேன் 21 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப பாருங்க, அதுக்கப்புறமா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதுல என்ன பண்ணிருக்கேன், என்னோட கண்டிஷன் என்னது, இதுல ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ 18 விட என்னோட ஏஜ் வந்து 18 விட பெருசா இருந்தது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், எல்ஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ ஓட்டிங் சிஸ்டம் தான் இங்க செக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட ஏஜ் என்ன 21, கரெக்டா? ஸோ அப்ப இந்த கண்டிஷன் பாருங்க, ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தது அப்படின்னா, ஸோ கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், இதுதான் எனக்கு வரணும். ஓகேவா? ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்க சொல்லிடுவேன். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். அப்படி இல்ல ஃபால்ஸா இருந்தா என்ன நடக்கணும் அப்படின்றத நான் கோலனுக்கு அப்புறமா சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபால்ஸா இருந்தா நாட் எலிஜிபிள்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இதை பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், console.logல இது மொத்தத்தையும் நான் எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், கரெக்டா? இப்போ console.logல நான் என்ன பண்றேன், ரிசல்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். அப்ப இதுல என்ன ஆகும், எனக்கு கண்டிஷன் இடத்துல ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூ, கரெக்டா? அப்ப என்ன ஆகும், எனக்கு யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றது எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. டெர்னரி ஆபரேட்டர் ஓகேவா? புரிஞ்சது. ஓகே. சோ நான் இப்ப விஷுவல் ஓபன் பண்றேன். இப்போ நான் இதுல என்ன பண்றேன், நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த இஃப் எல்ஸ் அதை பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் ஸ்விட்ச் பார்க்கலாம், அதுக்கப்புறமா டெர்னரி ஆபரேட்டர் பார்க்கலாம். ஸோ இஃப் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் இஃப் எனக்கு வந்து நம்பர் கிரேட்டர் than 0 இருந்தது அப்படின்னா console.logல பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றேன். ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்னது, எல்ஸ் இஃப். கரெக்டா? ஸோ எல்ஸ் இஃப் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு செக் பண்ணு. அடுத்த ஒரு கண்டிஷன் நம்பர் லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்றேன். ஸோ லெஸ் தென் 0 இருந்ததுன்னா console.logல நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், எல்ஸ் பிளாக் வரணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிடு, கிவன் நம்பர் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு console.logல எனக்கு என்ன பண்ணணும், 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ இப்போ இது எனக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுமா செக் பண்ணி? என் ப்ரோக்ராம்ல ஏதோ எரர் இருக்கு. கரெக்டா? ஆமா. நான் என்ன பண்ணல, எதை பிரிண்ட் பண்ண சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். கரெக்டா? ஸோ நான் கோட்ஸ் போடல, அதனால எனக்கு வந்து எரர் காட்டிட்டு இருக்கு. ஸோ நான் இதை கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஓபன் பண்றேன்.
இன்ஸ்பெக்ட் போய்க்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு கன்சோல் கீழ இருக்கு. ஓகே இங்க இருக்கா கன்சோல். ஸோ இதுல வந்து என்ன ஆயிருக்கு எனக்கு 0. இது பார்க்காதீங்க, இது வந்து நேத்திக்கு உள்ளது. நான் அதை வேணா ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கு எனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன ஆயிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க இந்த எல்ஸ் பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஸ்விட்சும் பார்த்துடலாம். ஓகே ஸோ ஸ்விட்ச்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வந்து அசைன் பண்ணிக்கிறேன். சரி, மார்க் வந்து அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணும், ஒரு இதுல போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணும். கரெக்டா? ஸோ லெட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிசல்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு நான் அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எப்பவுமே ஸோ என்ன பண்ணணும், ஸோ ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்ட் போட்டோம். கரெக்டா? ஸோ ஸ்விட்ச்குள்ள நான் என்ன பண்றேன், ட்ரூவா இருந்ததுன்னா, ஸோ என்னோட எக்ஸ்பிரஷன் அப்படியும் இல்லை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட கேஸ். ஸோ கேஸ் வந்து எனக்கு என்னது, நான் மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். கரெக்டா? ஸோ மார்க்ல என்னோட கண்டிஷன் தான் நான் இங்க கொடுக்க போறேன். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 95 இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட்ல ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சின்னு போட்டுல நம்ம. ஓகே இருக்கட்டும், பிரான்ச்சே இருக்கட்டும். ஸோ சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம். ஓகேவா? இங்க வந்து செமிகோலன் கிடையாது, கோலன் வைக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கேஸ் யூஸ் பண்றதுனால என்ன பண்ணணும், ஸோ கேஸோட எண்ட்ல வந்துட்டு கோலன் வைக்கணும். ஓகேவா? ஸோ வச்சுட்டு என்ன பண்ணணும், எனக்கு இந்த கேஸை வந்துட்டு பிரேக் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்தது இதே மாதிரி என்னோட செகண்ட் கேஸ் மட்டும் பார்ப்போம். மார்க்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 80 இருந்தது அப்படின்னா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? நான் சிஎஸ்சி. ஸோ என்னோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பிரேக் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 2 கேஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறமா டிஃபால்ட் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ கேசஸ் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 2 கேசஸ் மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க வந்து அத்தனை கேசஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். கோலன் வைக்கணும், செமி கோலன் கிடையாது, கோலன். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்ல நான் என்ன பண்றேன், அதே ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்றத கொடுத்துட்டு இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம், வேற என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, இசி கொடுக்கு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு லைன் ஆஃப் கோட் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் இன்னும் என்ன பண்ண சொல்லல, பிரிண்ட் பண்ண சொல்லல. இப்போதைக்கு இதை என்ன பண்ணியிருக்கோம், உள்ள வந்து செக் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ என்னோட இதுபடி எனக்கு என்ன வரணும், என்னோட அவுட்புட்ல வந்துட்டு ஐடி அப்படின்றது வரணும். கரெக்டா? இப்போதைக்கு இது என்ன பண்ணிருக்கோம், எடுத்து மட்டும் அனலைஸ் பண்ணி இந்த ரிசல்ட்ல வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இன்னும் நான் என்ன பண்ணல, பிரிண்ட் பண்ண சொல்லல. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், console.log அப்படின்றத கொடுத்துட்டு பேக்டிக் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த 1க்கு லெஃப்ட் சைட்ல ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்டோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஸோ டாலர் சிம்பிள் போடணும். டாலர் போட்டு உள்ள என்ன பண்றேன், எனக்கு ரிசல்ட் கரெக்டா அப்படின்றத நான் கொடுத்து அகைன் பேக்டிக் போட்டு க்ளோஸ் பண்றேன்.
சாரி, இது வந்து parenthesis கிடையாது, curly phrase. ஓகேவா? curly phrase போட்டோம்னா இந்த டாலரோட கலர் மாறிடுச்சு பாத்தீங்களா? ஆமா. இந்த மாதிரி போகும். இப்போ இதுவே நான் இதுக்கு பதிலா கோட்ஸ் கொடுத்தேன்னு வைங்களேன், இந்த டாலர் சிம்பிள் எனக்கு எடுக்கவே செய்யாது. ஸோ கலர் மாறவே இல்லையா? ஸோ டாலர் சிம்பிள் என்ன பண்ணாது, எனக்கு எடுக்கவே செய்யாது. ஸோ பேக்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அவுட்புட் வந்துச்சா? ஸோ ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஐடி அப்படின்னு போட்டு. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதுக்கப்புறமா டெர்னரி ஆப்ரேட்டர் மட்டும் பார்ப்போம். கரெக்டா? ஸோ நான் இது கீழே கொடுக்குறேன். ஃபான்ட்ஸ்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுல என்ன பண்றேன், லெட், அதாவது ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் என்னோட டெர்னரி ஆப்ரேட்டர் போடுறோம். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ மொதல் கண்டிஷன் என்னது, ஏஜ் வந்து greater than or equal to 18 இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நான் கொஸ்டின் மார்க் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு இப்போ ட்ரூல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் போடணும். ஸோ இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்படி இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்ததுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் கோலன் வச்ச அப்புறமா சொல்றேன். ஸோ நாட் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னது, என்னோட டெர்னரி ஆப்ரேட்டர். இப்போ என்ன பண்ணும், எனக்கு இது ஜஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நான் இன்னும் என்ன பண்ணல, இதை பிரிண்ட் பண்ண சொல்லல. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், console.logல போயிட்டு ஏ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா எனக்கு என்ன பண்ணுது, எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? ஓகேவா? ஓகே. புரிஞ்சுதா டெர்னரி ஆப்ரேட்டர்? புரிஞ்சுது. இடத்துல ஏஜ் சேஞ்ச் பண்றேன்னா ஒரு 15 கொடுக்குறேன். அப்ப என்ன போல, எனக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஓகேவா? சோ இந்த மாதிரி இந்த இஃப் எல்ஸ்க்கு இப்ப நான் இதுக்கு முன்னாடி எழுதினப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்டா? சோ அப்படி இல்லாம சிம்பிளா இந்த மாதிரி முடிக்கிறதுக்கு தான் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல டவுட்ஸ் இல்ல, புரிஞ்சுது. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க, இல்லனா செஷன் வந்து இன்னைக்கு அவ்வளவுதான். ஓகே, அப்போ நான் டவுட்ஸ் இல்ல, சோ லீவ் ஆயிடலாமா? ஓகே. சோ பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ நம்ம இப்போ இந்த டாலர் சிம்பிள்லாம் பார்த்தோம்ல, சோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் போட்டு பாருங்க. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் வந்து சில இடத்துல வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த டாலர் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்தவரைக்கும் இந்த டாலர் சிம்பிள் நமக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே வந்து ஓகே, உனக்கு கொஞ்சம் தெரியுது அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. சோ வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ.